ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்புட் அவுட்புட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அவுட்புட்டை பற்றி பார்த்துருக்கோம். அவுட்புட்டுக்கு ஒரே ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்ததே பிரிண்ட்டை பற்றி தான். பிரிண்ட் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் வரும். இது உள்ள நம்ம எதோ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுத்தாலும் அது அப்படியே வந்து நம்மளுக்கு அவுட்புட் பாக்ஸில் வரும். என்ன கொடுக்கலாம் ஓகே, நம்ம கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து அது அவுட்புட் பாக்ஸில் வந்துடுது. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன். இதேமாரி நம்மளுக்கு இங்கே ஒரு வேரியபிள் வேல்யூ கூட கொடுக்கலாம். இந்த வேல்யூ இல்லாமல் வேரியபிள் கூட கொடுக்கலாம். அப்படியே வேரியபிளாக கொடுக்கணும். வேரியபிளாக கொடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே அந்த வேரியபிளை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத. இல்லைனா அது நம்மளுக்கு வந்து ராங்குன்னு காட்ட பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்தது வந்து இப்போ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த வேரியபிளை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த வேரியபிளோட வேல்யூ எது வேணால் கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் தெரிஞ்சிருச்சு. இன்புட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்புட்டை எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோடிங் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது நமக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இன்புட் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏடிஎம்மில் வந்து பின் இன்புட்டாக கொடுக்குறாங்க. அவங்க பின் கொடுத்தா தான் நம்மளாட்டி அந்த கோடை ரன் பண்ண முடியும். அதனால் அவங்க பின் இன்புட் கொடுக்குறாங்க. அதேமாரி இப்போ டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமோட் இன்புட்டு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா மவுஸ் இன்புட்டு, அப்புறம் கீபோர்டு இன்புட்டு, மானிட்டர் மட்டும்தான் அவுட்புட். இது எல்லாமே இன்புட்டு தான். ஸோ இதுதான் இன்புட்டு. இப்போ நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்புட்டுக்கு வந்து ஒரே ஃபங்க்ஷன். இன்புட்டு இது அவுட்புட்டுக்கு வந்து பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். இன்புட்டுக்கு ஃபங்க்ஷனே இன்புட்டு தான். இப்போ எக்ஸாம்பிள் இருக்க இன்புட் கடைசியில் ப்ராக்கெட்டை முடிச்சு இன்புட் ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எங்கே வந்தாலுமே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இது அவுட்புட் பாக்ஸில். அதில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று இன்புட் நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்து என்ட்ரை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த நம்பர் நம்ம எங்கே எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இன்புட் வந்து நம்ம இந்த 4221 அதை வந்து நம்ம வந்து இந்த கோடிங்கில் இப்போ எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம வெறும் இன்புட்டாக தான் இருக்குது. அதனால் இன்புட்டை வந்து ஒரு வேல்யூவாக வைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1 அப்படின்னு போட்டு ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டு இன்புட் இப்போ வந்து வேல்யூ ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட்டில் இருந்தால் வேல்யூ, லெஃப்ட்டில் இருந்தால் வேரியபிள்னு தெரியும். இப்போ நம்1 தான் இதோட வேரியபிள். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் num1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ரன் பண்ணதும் இன்புட் கேட்குது. இன்புட் வேல்யூவாக நம்ம வந்து 5 கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் num1 பாருங்கள். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படி 1க்கு வருது. இன்புட் வேல்யூ பார்க்குது. இன்புட் வேல்யூ என்னதுன்னா 5 கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நமக்கு வந்து num1 வந்து 5ன்னு வந்துருச்சு. இப்போ இதே நீங்கள் வந்து இதோட இப்போ இந்த num1ஓட நம்ம வந்து ப்ளஸ் இது ஒரு வேல்யூ +6 ஆட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஆட் பண்ணுறீங்க. மறுபடியும் இன்புட் கேட்குது. நம்ம இப்போ இன்புட்டில் வந்து 5 கொடுக்குறோம். இப்போ 5 + 6 என்ன வரணும்? 11 வரணும். ஆனால் நமக்கு வரல. ஏன்னா இதோடைய டைப் வந்து நம்ம வேறு. ஏன்னா இப்போ இது வந்து இன்டிஜர் டைப்பில் இல்லை, ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் டைப்லேருந்து எப்படி இன்டிஜர் டைப் மாற்றுறது, அதாவது டைப் கன்வர்ஷன், அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.